நட்புகளே வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா அலெக்சா பற்றி நாங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அலெக்சாவோட ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நிறைய இன்டெலிஜென்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போற ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஜஸ்ட் 5 ஸ்கில்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்ச யூஸ்ஃபுல்லான ஸ்கில்ஸா இருக்கும். இனி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டீன். அதாவது வந்து பொதுவாக எங்கள் வீட்டில் என்ன நடக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்து 6:30, 7 அந்த மாதிரி டைமில் டெய்லி வந்து இந்த சூரியன் உதயத்துக்கு அப்புறமா வர மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரபாதம் சாங். வந்து நாங்கள்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, அதுவாகவே வந்து சாங் பாட ஆரம்பிச்சிடும். நாங்கள் அதை கேட்டு தான் டெய்லி நாங்கள் எழுந்திருக்கிறோம். அதே போல் சாயங்காலம் ஈவினிங் வந்து சூரியன் மறைஞ்ச அப்புறமா வந்து கந்த சஷ்டி கவசமும் பாட வச்சிருக்கோம். அந்த மாதிரி வந்து நாங்கள் செட் பண்ணி வச்சிருக்கோம். நாட் ஓன்லி திஸ் தான், உங்களுக்கு பிடிச்ச எந்த சாங்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அமேசான் அலெக்ஸா ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெனுவில் ரொட்டீன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து சில ரொட்டீன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கனால எனக்கு அந்த ரொட்டீன்ஸ் எல்லாம் காமிக்கும். இதெல்லாம் தான் அந்த ரொட்டீன்ஸ். ஸோ இதில் புதுசாக நம்ம என்ன ரொட்டீன் ஆட் பண்ண போகிறோம்னா இந்த ப்ளஸ்ன்ற சைனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எனி நேம் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் மார்னிங்னு கொடுக்குறேன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு நடக்கணும் அப்படின்றது கேட்குது. வென் திஸ் ஆப்னு சொல்லிட்டு நான் வந்து ஷெடியூல்ன்றது செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் டைம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் சன்ரைஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். சன்ரைஸும் கொடுத்துக்கலாம். நான் சன்ரைஸும் கொடுக்குறேன். ஓகே, சன்ரைஸ் கொடுத்தாச்சு. ஸோ அது வந்து டைம் ஆஃப்செட்லாம் கேட்குது, அது தேவையில்லை. அது தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஆக்ஷன், இதில் தான் நீங்கள் வந்து என்ன ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம மியூசிக் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இல்லை ஸ்கில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த டைம் கரெக்டாக அது ப்ளே பண்ணிக்கும். நம்ம இங்கே பண்ண போகிறது வந்து மியூசிக்கில் போய்ட்டு சுப்ரபாதம்ன்ற சாங் வந்து ஆட் பண்ண போகிறோம். சுப்ரபாதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். இது எங்கேருந்து ப்ளே பண்ணணும் அப்படின்றது வந்து இங்கே கொடுக்கணும். செலக்ட் ப்ரொவைடர் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அமேசான் மியூசிக் நான் ஏற்கனவே வச்சுருக்கனால அமேசான் மியூசிக்லேருந்து ப்ளே பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். டைமர் வேணால் டைமர் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். சப்போஸ் இந்த சாங் இல்லைன்னா வந்து அதுவே வந்து எரர்ன்றது காமிச்சிரும். சாங் இருக்குது. ஸோ எந்த டிவைஸில் ப்ளே பண்ணணுன்றதை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். நிறைய டிவைசஸ் இருக்குது அமேசான் ரிலேட்டடாக. ஸோ நான் வந்து அமேசான் எக்கோ டாட்டில் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபோனை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா எவ்ரி டே மார்னிங் ஒன்ஸ் வந்து சன்ரைஸ் ஆன உடனே இமீடியட்டாக வந்து அலெக்ஸா வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சு. செகண்ட் ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கில். நம்ம மொபைல்லையே வந்து அலெக்ஸா ஆப் இருக்குது. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் சொன்னோம்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படியே வந்து நம்ம எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பக்கத்தில் அலெக்ஸா பக்கத்தில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து வெளியே மார்க்கெட் போயிருக்கேன், நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், பட் அட்டன் பண்ணல யாருமே. நான் அங்கேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். அப்போ என்ன இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து சொல்லுவோம் உங்களுக்கு. ஸோ வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே அட்டென்ஷன் ஆவாங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ட்ராப்பினுக்கு அலெக்ஸா ஆப்பில் இப்போ நம்ம ஹோமில் இருக்கோம். இங்கே கம்யூனிகேட்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, கீழே அந்த கம்யூனிகேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா இங்கே 4 ஆப்ஷன் வரும். அதில் வந்து கால், மெசேஜ், ட்ராப்பின், அனௌன்ஸ். கால்ன்றது வந்து நீங்கள் அலெக்ஸா டு அலெக்ஸா கால் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் கான்டாக்ட்ஸ் கூட கால் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே வந்து கான்டாக்ட்லாம் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா. அண்ட் மெசேஜும் அதே மாதிரி தான். ட்ராப்பின் அண்ட் அனௌன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ட்ராப்பின்றது வந்து நத்திங் பட் கால் தான். டைரெக்டாக நம்ம அலெக்ஸாவுக்கு கால் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த டிவைஸ் இருந்தால் செலக்ட் பண்ணுறேன். ஈகோ டாட் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கால் போயிட்டுருக்கு. நான் இப்போ எந்த பேசினாலும் வந்து கேட்கும். ஹலோ அலெக்ஸா, ஹவ் ஆர் யூ? ஸோ இதெல்லாம் அலெக்ஸா நாங்கள் ஏற்கனவே கேட்டுட்ருக்கு. ஸோ இது ட்ராப்பின் வந்து நம்ம பார்த்துட்டோம். ட்ராப்பின்றது வந்து ஒரு அலெக்ஸாவுக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி. நம்ம என்ன பேசினாலும் அது எங்கேருந்து நம்ம பேசினாலும் அலெக்ஸா நம்ம எல்லாம் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ட்ராப்பின் கால் பண்ணுறது. அனௌன்ஸுன்றது வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐம் இன் மார்க்கெட், கால் மீ பேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து என்ட்ரு அமுக்கிட்டேன்னா இமீடியட்டாக வந்து உங்களுக்கு அலெக்ஸா வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அலெக்ஸா வாய்ஸில் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் நான் டைரெக்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம அனுப்ப போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். நான் மார்க்கெட்டில் இருக்கேன், உடனே கால் பண்ணுங்கள். சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே அலெக்ஸா வந்து அங்கே அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் மார்க்கெட்டில் இருக்கேன், உடனே கால் பண்ணுங்கள். தேர்ட் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக காமெடிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் தமிழ் காமெடி வந்து அலெக்ஸா மூலமாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. கவுண்டமணி செந்தில் காமெடி ஆகட்டும், இல்லைனா வடிவேல் காமெடி ஆகட்டும், இதெல்லாமே வந்து நம்ம அலெக்ஸாட்ட சொன்னோம்னா அது வந்து அலெக்ஸா இமீடியட்டாக வந்து ப்ளே பண்ணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம்.
இருக்குது. எப்படி போகணுன்னா இங்கே இந்த இதில் மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்கில்ஸ் அண்ட் கேம்ஸ்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நம்ம இப்போ கவுண்ட் மணி, செந்தில் இந்த மாதிரி வந்து ஏதாவது காமெடி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனி காமெடிஸ், நான் வந்து தமிழ் காமெடிஸ் போடுறேன். தமிழ் காமெடி அப்படின்னு டைப் பண்ணுறேன். கவுண்டமணி வேணுன்னா கவுண்டமணி போட்டுக்கலாம், வடிவேல்னா வடிவேலன் போட்டுக்கலாம். அது ரிலேட்டடான அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த ஸ்கில் வேணுன்றது சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வடிவேல் காமெடிஸ்னு வந்துச்சு. நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எனேபிள் டு யூஸ் அப்படின்னு கொடுத்து போகிறேன். இந்த எனேபிள் டு யூஸ்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அலெக்ஸா கிட்ட அலெக்ஸா ப்ளே வடிவேலு காமெடிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இமீடியட்டாக வந்து வடிவேல் ரிலேட்டடான காமெடிஸ் எனி ரேண்டம்லி வந்து செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணும். அலெக்ஸா ஓப்பன் வடிவேலு காமெடி. Welcome to Vadivelu Comedies. This skill allows you to play the most popular Vadivelu comedies. You can control this skill by using play, pause, resume, next, previous and shuffle commands. You can say, play the audio to begin. Play the audio. ஸ்டோரி டைம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டோரி சொல்லி கஷ்டப்படுவீங்க, இல்லைனா வந்து ஸ்டோரி சொல்கிறதே இந்த மறந்துருப்பீங்க. ஸோ அலெக்ஸாவை வந்து நம்ம தமிழ் ஸ்டோரிஸை வந்து சொல்ல வைக்கலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். அலெக்ஸா ஸ்டோரிஸ் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னா, இந்த ஸ்கில்ஸ் அண்ட் கேம்ஸில் வந்துட்டு நீங்கள் போய்ட்டு டைப் பண்ணுங்கள் தமிழ் ஸ்டோரிஸ்ன்ட்டு. ஸோ அது ரிலேட்டடான ஸ்கில்ஸ் எல்லாமே வரும். அதில் உங்களுக்கு எந்த ஸ்கில் வந்து பிடிச்சிருக்கோ அந்த ஸ்கில்லை செலக்ட் பண்ணி எனேபிள் கொடுத்துருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரி ஃபார் கிட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து பஞ்சாங்கம் கூட இருக்குது. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் அது ரிலேட்டடான கமெண்ட்டு சொன்னால் போதும். நான் இப்போ வந்து கிட்ஸ் ஸ்டோரிஸ் வந்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ அங்கே எனேபிள் டு யூஸ்னு கொடுத்துட்டு இதெல்லாம் தான் அந்த கமெண்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். அலெக்ஸா ஓப்பன் தமிழ் கிட்ஸ். அலெக்ஸா ஓப்பன் தமிழ் கிட்ஸ். Starting Tamil kids stories and rhymes. You can say, play the stories to begin. Play the story. Episode 0. ஒரு கிராமத்துல மாரி அப்புறம் அவனோட மனைவி சாந்தி அது வந்தாங்க. ஸோ ஃபிஃப்த் ஸ்கில், இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஸ்கில் தான். பட் இப்படியும் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்கள எப்படி தூங்க வைக்கிறது. அலெக்ஸாவை பாட சொல்லி தூங்க வைக்கலாம். 2 விதமாக வந்து இந்த மாதிரி சாங்ஸ் வந்து ப்ளே பண்ண சொல்லலாம். பொதுவாக நம்ம சொல்கிறது அலெக்ஸா ப்ளே திஸ் சாங், ப்ளே தட் சாங் அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு விதமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலெக்ஸாவே வந்து பாட வைக்கலாம், அலெக்ஸா வாய்ஸில் பாட வைக்கலாம். அதையும் பார்க்கலாம். அண்ட் குழந்தைங்க இருந்தாங்கன்னா லுலர்லி சாங், இல்லைன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆர்ஆர்ஓ ரிலேட்டட் எனி சாங்ஸ் வந்து ப்ளே பண்ண வைக்கலாம். எங்கள் வீட்டில் குழந்தைய வந்து நாங்கள் அந்த மாதிரி தான் தூங்க வைக்கிறோம். நாங்கள் பாடி டயர்டான அப்புறம் குழந்தைய வந்து தூங்க வைக்கிறதுக்காகவே அலெக்ஸாவை பாட சொல்லிடுவோம். ரிப்பீட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அலெக்ஸா பாட்டுக்கு அந்த சாங் வந்து ரிப்பீட்டாக வந்து பாடிட்டே இருக்கும், இமேல் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம குழந்தை ஈஸியாக தூங்கிடும். Sing alphabet song. A B C D E F G. Alexa, play RRO. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அலெக்ஸா வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணணும். தேங்க்யூ. Until then, meet you. Shiva, bye bye.